ஹாய் ஹலோ வணக்கம். கலையின் காமெடியில் இன்று ஒரு டிவி சேனலில் ஒரு ஜோசியரை பேட்டி காணணும். அந்த ஜோசியர் இன்னைக்கு வரல, அதுக்கு பதிலாக வேற ஒருத்தரை வச்சு பேட்டி காண்றாங்க. நிகழ்ச்சி எப்படி போகுதுன்னு பார்க்கலாமா? சார் இன்னைக்கு ராசி பலன் சொல்கிறதுக்கு வர வேண்டிய ஜோசியர் வரல சார். அதனால் நீங்கள் தான் இன்னைக்கு ஜோசியராக கொஞ்சம் நேரம் நடிக்கணும் சார். தம்பி, நான் பெயிண்டர் வேலை பார்த்துருக்கேன், மெக்கானிக் வேலை பார்த்துருக்கேன், கொரியர் வேலை பார்த்துருக்கேன், ஏன் கால் டாக்ஸி கூட ஓட்டியிருக்கேன். ஆனால் இந்த ஜோசியர் வேலையெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, என்னை விட்டுரு. அண்ணே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கண்ணே. டேய், மாட்டிக்கிட்டா என்னடா பண்ணுறது? இங்கே கேமராமேனும் நான் தான், நிகழ்ச்சி அமைப்பாளரும் நான் தான், ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணே. சரி, ஓகே. இப்போ ஒரு கேம்பையர் பொண்ணு வருவாங்க, உங்களை கேள்வி கேட்பாங்க, நீங்கள் பதில் சொன்னால் போதும். அவங்களும் என்ன மாதிரியே டூப்ளிகேட்டாடா? இல்லைண்ணே, அவங்க உண்மையான காம்பையர் தான், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். அவங்க வந்துட்டாங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மணி. என்ன நிகழ்ச்சிக்கு போகலாமா? என்ன மணி, இவரோட காஸ்டியூம்லாம் இப்படி இருக்குது? இல்லை மேடம், அவர் வேறு ஏதோ வேலையாக போயிட்டு இருந்தாராம், இன்னைக்கு அப்படியே வந்துட்டார் மேடம். அதனால் சரி ஓகே, மேனேஜ் பண்ணிக்கலாம். வாங்க ஜோசியரே. ஐயோ எழுந்துருங்க. ஏன் காலில் விழுறீங்க? இல்லைம்மா, ஒரு மரியாதைக்கு தான். மரியாதையெல்லாம் வேண்டாம், எழுந்துருங்க. சரி, நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம், உட்காருங்க. ஐயா, 12 ராசி இருக்குது, 27 நட்சத்திரங்கள் இருக்குது. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? மேடம், 12 ராசி இருக்குது, கடிகாரத்தில் 12 மணி நேரம்தான் இருக்குது. வருஷம் பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு 12 மாதம்தான் இருக்குது. இங்கிலீஷ் வருஷம் எடுத்துங்க, அதுலேயும் 12 மாதம்தான் இருக்குது. இப்படி எல்லாமே 12 இருந்து ரொம்ப ராசியாக உலகம் போயிட்டுருக்குல்ல, அதனால தான் இந்த ராசியும் 12 வச்சுட்டாங்க. என்னவோ சரி, ஓகே. 27 நட்சத்திரத்தை பற்றி சொல்லுங்களேன். நட்சத்திரம் அது ரொம்ப அழகானது. வானத்தில் பல நட்சத்திரம் இருக்குது, ஆனால் ஜோசியத்தில் 27 நட்சத்திரம் மட்டும்தான் வருது. அக்னி நட்சத்திரம்னு இருக்குது, அது ஒரு படம். துருவ நட்சத்திரம், அதுவும் ஒரு சினிமா படம். இப்படி படங்களுக்கு கூட நட்சத்திரம்னு பேர் வச்சுருக்காங்க. நட்சத்திர பற்றி சொல்கிறதுன்னா, அது வெயில் காலத்துலேயும் வரும், பனிக்காலத்துலேயும் வரும், ராத்திரியில் தான் வரும், பகலில் வரவே வராது. என்ன ஐயா நீங்கள் இப்படி குழப்புறீங்க? இங்கே பாருங்கம்மா, தேனாம்பேட்டையோட பின்கோடு 18, திருவொற்றியூரோட பின்கோடு 19. திருவொற்றியூர் அந்த கோடியில் இருக்குது, தேனாம்பேட்டை இந்த கோடியில் இருக்குது. ஆனால் இதுலேயே இவ்வளோ குழப்பம் இருக்கும்போது கடவுள் எப்படியெல்லாம் யோசிப்பார்? அதனால தான் இப்படி 12 ராசி வச்சுட்டாரு. என்ன சார் சொல்கிறீங்க? ஒன்றும் புரியல மேடம். அவர் கரெக்டாக தான் பேசுகிறார் மேடம், அவர் குழப்பாதீங்க மேடம். அதுதான், அதுக்குத்தான், இதுதான் எதுக்குத்தான், எதுக்குத்தான், அந்தந்த ராசிக்காரன் அதுக்கு தான் இருப்பான். என்ன தான் பேசுகிறீங்க? ஒன்றுமே புரியலையே ஜோசியரே. ராசி என்பது உன்னை வழி நடத்தக்கூடியது. ராசிப்படி பார்த்து கல்யாணம் பண்ணாதான் கல்யாணத்தில் சந்தோஷம் இருக்கும். ராசியாக இருக்கணும்னா நம்ம ராசி பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும். ஐயோ, ஒரே குழப்பமாக இருக்கு. வாழ்க்கை அது ஓடம் வழங்குகின்ற பாடம். என்ன இது ஜோசியத்துக்கான ப்ரோக்ராமு? நீங்கள் என்ன பாட்டுலாம் பாடிட்டுருக்கீங்க? மேடம், இந்த பாட்டு பூம்புகார் படத்தில் வரும். இப்போ சினிமாவை பற்றிலாம் எதுவும் பேச வேணாம், ஜோசியத்தை பற்றி சொல்லுங்கள். மேடம், நான் பாட்டுன்னு போயிட்டு இருந்தேன், உங்கள் ஆள் தான் என்னை கூட்டிகிட்டு வந்து பேட்டி கொடுங்கன்னு சொன்னார். அப்போ நீங்கள் ஜோசியரே இல்லையா? இல்லையே. அதுக்கு தான் நான் காலையில் நீங்கள் வந்த போதே காலில் டடால்னு விழுந்துட்டேன். நீங்கள் தான் புரிஞ்சிக்கல. ஆனால் மேடம், நீங்கள் கொரியரை பற்றி என்னை கேளுங்க.
புட்டு புட்டு வைப்பேன். டிரைவிங் பற்றி கேளுங்க, உங்களுக்கு ஒரே வாரத்தில் டிரைவிங் சொல்லி கொடுத்துருவேன். ஆனால் இந்த ஜோசியத்தை பற்றி மட்டும் கேட்காதீங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாது. எல்லாரும் சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.